இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ராவில் பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் வரமாட்டேன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த வாரம் நடைபெற்ற ராவே கிடையாது. இது ஏற்கனவே நடைபெற்ற ரா வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ரா. இதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபாலோவர்ஸுக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ரா. அதுக்கப்புறம் தான் பிராட்சன் ரீடு போய் வந்து பிளட் லைனில் சேர்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்மாக் டவுன் நடந்திருக்கு. இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுனால இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து அடுத்து எப்படி போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறது வர ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் டிவியில் அவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ரா ஸ்டோரி லைன் வச்சு தான் அடுத்த வாரம் வர ஸ்மாக் டவுனுக்கு பிளட் லைன் ஸ்டோரி லைன் மூவ் பண்ண போகிறாங்க. பிளட் லைன் ஸ்டோரி லைனில் எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் ஸ்டோரி லைனில் ரோமன் ரிங்ஸ் வந்து பால் ஹியூமனை வர வைக்க போகிறாரு. பால் ஹியூமன் எப்படி வரப்போகிறாரு, எப்போ வரப்போகிறாரு, பால் ஹியூமன் வந்து ஏதாவது பிளட் லைனுக்கு எதிராக செய்ய போறாரா, பால் ஹியூமன் யாரையாவது கூட்டு வந்து உள்ள விடுவாரா, இல்ல பால் ஹியூமன் போய் செத் ரோலின்ஸ்ட பேசுவாரான்ற கேள்விகள்லாம் நிறையவே இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இப்போ நம்மளுக்கு என்ன அடுத்த வாரம் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரமும் பிளட் லைன் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு ஒரு ஃபைட்டிங் நடக்கும். அந்த ஃபைட்டிங்கில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் வந்து ஃபுல்லாகவே ரோமன் ரிங்ஸ் டீமை மீண்டும் டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பிளட் லைனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி செத் ரோலின்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செத் ரோலின்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு பிளட் லைனை அடிக்கிறதுக்கு தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல போறாரு. பிராட்சன் ரீடை அடிக்கிறதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன், பிளட் லைனால தான் நான் தோட்டம் போன வாரம் ராவில் அப்படின்றதுக்காக தான் வந்து அடிக்க வந்தேன். உங்களுக்கு உங்க கூட டீம்ல சரி நான் விருப்பத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் செத் ரோலின்ஸ் கொடுக்க போறாரு. அதை வச்சு தான் அடுத்த வாரம் வர ஸ்மாக் டவுனில் பிளட் லைன் ஸ்டோரி மூவ் ஆக போகுது. அதனால வந்து இப்படி தான் நடக்க போகுது. ஆனால் செத் ரோலின்ஸ் சேர்றது வந்து மிகப்பெரிய முக்கியமான மூமெண்ட்டாக பார்க்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் இப்போதைக்கு சேர போகிறது கிடையாது. அதாவது சர்வே சீரியஸ் நெருங்க தான். ஏன்னா ஏற்கனவே க்ரௌன் ஜுவலில் ஒரு வாட்டி செத் ரோலின்ஸ் வந்து பிரெசன்ட் ரைடை பீட் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெசன்ட் ரைட் பீட் பண்ணி செத் ரோலின்ஸை பீட் பண்ணிட்டாரு. ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறாங்க. இவங்களுக்கான மூணாவது மேட்ச் வேற மாதிரியான ஸ்டெப்லேஷன் நடக்கும். அதுக்கான ஃபியூடுக்காக தான் இந்த மேட்ச் நடக்கும்போது வார் கேமில் இவங்களோட ஃபியூடு எண்ட் ஆகாது. வார் கேமில் இவங்களோட ஃபியூடு சும்மா ஒரு மேட்சஸ்க்காக ஜாயின் பண்ணி விட்ருக்காங்க. வார் கேம் முடிஞ்சதான் செத் ரோலின்ஸ் வர்சஸ் பிரெசன்ட் ரைடோட ஃபியூடு எண்டுக்காக போவோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரெசல்மேனியாவுக்கு வரைக்கும் இவங்க ஃபியூடு போவோம். எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன் சேம்பரில் ஒரு நல்ல ஃபியூடோட இவங்களோட மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பெரிய பேப்பர் இவனா ராயல் ரம்பிள் தான். ராயல் ரம்பிள் நோக்கி நம்ம நவரும் போது ராயல் ரம்பிளில் கூட இவங்களோட ஃபியூடு வராது. ராயல் ரம்பிள் செத் ரோலின்ஸ் பிரெசன்ட் ரைடை அடிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே தள்ளிப்பாங்க ராயல் ரம்பிளில். அதனால் இந்த ஃபியூடு நல்லாவே எதிர்பார்க்கப்படுறது. இப்போ வந்து ரோமன் ரிங்ஸ் நேரடியாக போய் செத் ரோலின்ஸ் ஸ்மாக் டவுனில் வரும் செத் ரோலின்ஸை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. செத் ரோலின்ஸ் அடுத்து சேர போறது தான் மிகப்பெரிய வந்து ஸ்டோரி லைனா பிளட் லைன்ல இருக்க போது செத் ரோலின்ஸ் எப்போ சேர போறா அப்படின்ற மூமெண்ட்டுக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருந்து கடைசியாக ஃபைனலாக செத் ரோலின்ஸ் கண்டிப்பாக வந்து பிளட் லைனுக்கு எதிராக வராரோ இல்லையோ, பிரெசன்ட் ரீடுக்கு எதிராக கண்டிப்பாக ரோமன் ரிங்ஸ் டீமில் ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணி அந்த மேட்ச் நடக்கும். வார் கேமில் கண்டிப்பாக செத் ரோலின்ஸ் இருப்பார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி